ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? நைட் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த விலாக் பார்த்திங்கன்னா மண்டே நைட் அன்றைக்கி எடுத்திருந்தேன். சண்டே நைட் அரைச்சி போட்ட மாவு சூப்பராக புளிச்சு வந்துருந்துச்சு. சரி இட்லி ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தான் அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி பாத்திரத்தை கழுவுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றுவேன். சரி இன்றைக்கி மாவு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்றி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. இந்த இட்லி பாத்திரத்தில் 3 பிளேட் இருக்குது. 7 இட்லி 21 இட்லி மொத்தம் வரும். ஸோ ஒரு தடவை ஊற்றி வச்சிட்டோம்னாலே எல்லாேருக்கும் சரியாக போயிடும். இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சட்னிக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கடாயில் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்கி எடுத்து அரைச்சோம்னா சட்னி ரெடி ஆகிடும். சட்னி ஒரு பக்கம் வதக்கி வச்சிட்டதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் இருந்த மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மறுநாள் செவ்வாய்க்கிழமை, அதுவும் பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இலப்படையல் போடணுங்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். காலையில் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணணும். அதனால கொஞ்சம் நாளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு கிச்சனெல்லாம் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு தான் அன்றைக்கி வந்துட்டு படுத்தேன். நெக்ஸ்ட் டே செவ்வாய்க்கிழமை அன்றைக்குமே லாங் வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகி போஸ்ட் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் எடிட் பண்ண முடியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸும் வீடியோஸும் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்திருக்கேன். பட் அந்த சேலஞ்ச் சம்டைம்ஸ் பிரேக் ஆகலாம். ஏன்னா ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் அதிகமாக இருக்கும் போது என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் ஸ்டில் 2-3 நாளைக்குள்ளே வீடியோஸ் வர மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட முடியுது. நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. டெய்லியுமே கிச்சன் நைட்டில் இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. என்னோடய ஒர்க் ப்ரெஷரை பொறுத்து ஒன்று மாறிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.